ஸ்ரீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சரவண பிரசாத் பாலசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம். வணக்கம். அந்த யூடியூபர் திரு ஜோதி மல்ஹோத்ரா அவர்கள் அந்த கைது செஞ்சதுல இருந்தே பார்த்தோம்னா பல அதிர்ச்சி தகவல்கள்லாம் வருது. இது மாதிரி நேற்றுக்கு ஒரு பெரிய தகவல் வந்தது. அவங்களுக்கு எங்கேயோ பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்புலாம் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க அங்க போன போது அப்படின்லாம் சொல்லிட்டு தகவல் வருது. என்ன ஜோதி மல்ஹோத்ராவோட பின்னணி என்ன மாதிரியான தகவல் எல்லாம் உண்மை நிலவரம் என்ன? டிபிக்கலா ஜோதி மல்ஹோத்ரா எப்படி சொல்லணும்னா அவங்களுடைய முதல் கான்டாக்ட் இந்த மாதிரி அவங்க பாகிஸ்தானுக்கு போகும்போது முதல்ல நீங்க கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பஹல்காம் அட்டாக் நடந்த அன்னைக்கு பாகிஸ்தான் எம்பசி இன் டெல்லி ஒருத்தர் வெளியில கேக் வாங்கிட்டு போனார். அந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த கேக் வாங்கிட்டு போனா அவர் பேரு டேனிஷ்னு சொன்னாங்க. அது ஆக்சுவலா டேனிஷோ இன்னொரு பேர் ஏதோ வேற ஒரு பேர் இருக்கு. அவங்க நார்மலா இந்த எம்பசில ஒர்க் பண்றவங்க டைரக்டா உண்மையான பேரை வெளியில சொல்ல மாட்டாங்க. சோ அவங்க அவர் இந்த கேக் எல்லாம் வாங்கிட்டு போனாரு. கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, அந்த தகவல் வெளியானப்போ இது யாருக்கோ கடைசி ஒர்க்கிங் நாள் அந்த எம்பசில, அதனால அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி கேக் வெட்டி கொண்டாட போறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. மற்றபடி பஹல்காம் அட்டாக்கு சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆக்சுவலா அவருக்கும் இந்த ஜோதி மல்ஹோத்ராவுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் தான் ஜோதி மல்ஹோத்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா செய்திகள் வந்திருக்குது வெளியில. இது வரைக்கும் நமக்கு அதற்கான ஆதாரங்களோ இதுவோ நம்மகிட்ட எதுவும் கிடையாது. பட் இந்த செய்திகள் வந்திருக்கு. அவர் ஏற்கனவே மனமானவர். அவருடைய ஒய்ஃப் அங்க இருக்கிறாங்க. இன்சிடென்ட்லி ஜோதி மல்ஹோத்ரா முதலா பாகிஸ்தான் போனப்போ மீட் பண்ணது அவங்களுடைய ஒய்ஃப் தான். யாரு? அந்த டேனிஷோடைய ஒய்ஃப். அந்த வெளியில கேக் வாங்கிட்டு போனாரு. அந்த ஆளுடைய ஒய்ஃப் அங்க மீட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் ஜோதி மல்ஹோத்ராவோட வீடியோஸ்க்கே இருக்கு. அவங்க ஒய்ஃப் மீட் பண்ணதெல்லாம் இருக்கு. சோ ரொம்ப நேரம் ஆகாது. அந்த லேடியோடைய போட்டோவை எடுத்து நீங்க யாரு என்னன்னு தேடும் போது ஆட்டோமேட்டிக்கா டேனிஷோடைய ஒய்ஃப் அப்படின்றது அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற போட்டோஸ் சோசியல் மீடியால கிடைக்குது. சோ அந்த லேடி தான் இந்த ஜோதி மல்ஹோத்ராவை பிரெயின் வாஷ் பண்ணி ஆஸ் பர் இஸ்லாம் அவருக்கு 4 ஒய்ஃப் இது பண்ணலாம். ஏற்கனவே இந்த லேடி இந்த ஜோதி மல்ஹோத்ரா டேனிஷ் மேல ரொம்பவே ஒரு ஈர்ப்பு, அந்த அந்த ஆள் மேல ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஸோ இது அங்க போகும்போது அது என்ன பண்ணிருச்சுன்னா, அவங்க ஒய்ஃப் இந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி, பிரெயின் வாஷ்ன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பிரெயின் இருந்தா அந்த வேலை நடந்திருக்காது. அநேகமா மண்டையை கழுவின்னு வேணா சொல்லிக்கலாம். சோ அது கழுவி அந்த பொண்ணை நீ 4 கல்யாணம் பண்ணாலுமே நீ அவர் பண்றதுக்கான இது இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணை முஸ்லிமா மதம் மாத்தி பாகிஸ்தான்லயே அவள் கல்யாணம் பண்ணி வச்சதா தகவல்கள் இருக்கு. அதற்கான ஆதாரங்களை திரட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அதெல்லாம் கிடையாது. சோ இதுதான் ஜோதி மல்ஹோத்ரா முதலா அங்க போனது, பாகிஸ்தான் எம்பசியோடைய இது பண்ணது. சோ அந்த புருஷனை காதலிக்கிற அந்த பொண்ணை வச்சு இவங்க தகவல்களை திரட்டுறதுக்கு இந்த பொண்ணை ஒரு உளவாளியா யூஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் உண்மையில நடந்தது. இது தகவல்கள் வெளியில ஜோதி மல்ஹோத்ராவுடைய டிராவல் பேட்டர்ன் எல்லாம் பார்த்து எப்படி எல்லாம் அவன் டிராவல் பண்றா, என்ன பண்றா, அவங்க போகும்போது ஆனா எப்பவுமே அவ தனியா போனதில்லை. இந்த வாகா பார்டரை கிராஸ் பண்ணும்போது, அட்டாரி பார்டர் எல்லாம் கிராஸ் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் டூரிஸ்டோட தான் போறாங்க. ஆனா அந்த குரூப் ஆஃப் டூரிஸ்டோட போகும்போது கூட நீங்க பாத்தீங்கன்னா அவளோட வீடியோ நீங்க ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா இவ தனியா என்ட்ரு ஆகிற மாதிரி தான் காட்டுவாங்க. இவ தனியா போய் பாஸ்போர்ட்டை காமிச்சு நடுவில் வேற இப்ப சமீபத்துல ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. இவ என்ன பண்ணிருக்கா, ஏதோ ஒரு இடத்துல என்ட்ரு ஆகும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னு யாரோ ஒருத்தன் கேட்டாங்க போல் இருக்கு. அந்த பாகிஸ்தான் பார்டர்ல அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பாகிஸ்தானுடைய ஆர்மி ஆபீசர் ஒருத்தர் நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஹரியானா பிஜேபியில இருக்கிறேன்னு வேற உளறி இருக்கா. இது ஹரியானா பிஜேபியில கிடையாது, அது வேற விஷயம். பட் ஹரியானா பிஜேபியில இருக்கேன்ற மாதிரி ஏதோ உளறி இருக்கிறா. அதுவும் வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுவும் இப்போ யாரோ எடுத்து போட்டு நம்மள விளக்கம் கேட்டிருக்காங்க. இந்த விளக்கணைகளுக்கு எவனோ ஒருத்தன் ஏதாவது உலகிட்டு போனா நம்மளதான் விளக்கம் கேட்பானுங்க, அவ்வளவு போய் விளக்கம் கேட்க மாட்டாங்க. சோ அது ஒண்ணு. இவ ஒரு முறையும் பாகிஸ்தான் பார்டர்ல என்டர் ஆகும் போது பாத்தீங்கன்னா அந்த குரூப் ஆஃப் டூரிஸ்ட் வரும்போது அந்த குரூப் ஆஃப் டூரிஸ்ட் எல்லாரும் போயிட்டு அப்புறம் இவ மட்டும் தனிப்பட்ட முறையில ரொம்ப சிறப்பா, அதாவது அதிகமான சோதனைகளோ அதிகமான கேள்விகளோ இல்லாத மாதிரி சரக்குன்னு உள்ள நுழைகிற மாதிரி இவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நடுவுல முந்தா நேத்து ஒரு ஸ்காட்லாந்து யூடியூபருடைய வீடியோ ரிலீஸ் ஆச்சு. திஸ் வாஸ் ரியலி என்ன பண்றது, அவுட் ஆஃப் தி ப்ளூ. யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு இது இருக்குன்னு. அது எங்கேயோ தேட போய் எதுலயோ மாட்டி இருக்குது. அவன் எப்பயோ எடுத்து போட்ட வீடியோ. ஸோ அவன் பாகிஸ்தான்ல போய் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது இவனும் ஒரு யூடியூபர், இவரும் ஒரு விளாகர்னு பார்த்துட்டு அவன் என்ன பண்ணான், போய் பேசலாம் அவங்க கிட்ட. இந்த மாதிரி நான் ஸ்காட்லாண்ட்ல இருந்து வந்திருக்கேன், நீ யார் இந்தியால இருந்து இருக்கேன், நான் இந்தியால இருந்து வந்திருக்கேன் எல்லாம் பேசுறேன். அந்த வீடியோல பார்த்தாதான் தெரியுது அவளுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் 6 பேர் சுத்தி பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. எத்தனை பாகிஸ்தான் யூடியூபர், எத்தனை இந்தியா யூடியூபர்களுக்கு பாகிஸ்தான்ல அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்படுதுன்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி.
சோ இப்ப அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுல மிகப்பெரிய ஒரு இது அதிர்ச்சி அலைகளை உருவாக்கி இப்ப கண்டிப்பா அதெல்லாம் கேள்வி கேட்பாங்க அவள உள்ளுக்குள்ள வச்சு நோண்டி எடுக்க வேண்டியது. பழைய வீடியோ பழைய வீடியோ 2024 ஐ திங்க். அந்த யூடியூபர் பேர் வந்து கேலம் ஹில். நீங்க வேணா யூடியூப்ல தேடி பாருங்க. கேலம் ஹில், ஸ்காட்லாந்து யூடியூபர் கேலம் ஹில். ஐ திங்க் இட் இஸ் செப்டம்பர் 2024 நினைக்கிறேன். ஐம் நாட் ஷூர். நான் செக் பண்ணி சொல்றேன். பட் அது பழைய வீடியோ, புது வீடியோ எல்லாம் கிடையாது. இப்ப லேட்டஸ்டா எடுத்த வீடியோ கிடையாது, பழைய வீடியோ. வேர் ஷி வாஸ் ரியலி என்ஜாயிங் ஹெர்செல்ஃப் இன் பாகிஸ்தான். ஒரு 6 பேர் போலீஸ் கொண்ட பாதுகாப்பு குழு அதோட போய் வீடியோ எடுக்கிறா, எல்லாம் எடுக்கிறா. இதுக்கெல்லாம் என்ன கைமாறு அவ பண்ணா அப்படின்றதெல்லாம் வந்து விசாரணையில தெரிய வரும். இன்னைக்கு வந்து இன்னொரு தகவல் வெளியா இருக்குது. அதற்கான ஆதாரங்கள் இனிமேதான் வெளியே வரும். பட் அது தகவல் வெளியா இருக்கு. எப்படின்னா இன்ஃபர்மேஷன் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இவ வந்து கார்ல பாகிஸ்தான்ல எங்கன்னா போகும்போது விஐபிகளுக்கு எப்படி டிராபிக்கை நிறுத்தி அனுப்புவாங்களோ அது போல டிராபிக்கை நிறுத்தி இவ போற காரை வந்து வேகமா பாஸ் ஆகிறதுக்கு போலீசார் முதற்கொண்டு உதவி பண்ணதா தகவல்கள் வந்திருக்கு. இப்போ ட்விட்டர்ல அது வந்து கொஞ்சம் லைட்டா பார்த்து ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 2 வீடியோ வந்தது. ஒண்ணு வந்து பிஜேபி ஹரியானான்னு சொல்ற வீடியோ ஒண்ணு வந்திருக்கு, அது ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. 2வது வந்து இந்த போக்குவரத்தை சீர் பண்றது. அதாவது இந்த பொண்ணு வந்து போகும்போது டக்குன்னு பாஸ் ஆகி போகணும், வேகமா பாஸ் ஆகி போகணும்ன்றதுக்காக டிராபிக்கை நிறுத்தி அமைச்சிருக்காங்க. அது 6 பேர் கொண்ட பாதுகாப்புன்றதால ஒருவேளை 2 வண்டியா இருக்கலாம், 3 வண்டியா இருக்கலாம் தெரியாது. பட் இந்த 3 வண்டியுமே எங்கேயுமே நிற்காம சரலுன்னு பாகிஸ்தான்ல பாஸ் ஆகுற மாதிரி அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இந்த தகவல் வந்திருக்கு. இது எப்படி எங்கிருந்து வந்தது, அதற்கான ஆதாரங்கள்லாம் இனிமேல் தான் கிடைக்கும். பட் ஒன் திங் இஸ் ஃபார் ஷுவர், பாதுகாப்புனா இது என்ன ஒரு அமைச்சர்களுக்கோ ஒரு அதிகாரிகள் கொடுக்குற பாதுகாப்பு எப்படி இவங்களுக்கு கிடைச்சிச்சு? சரி, பாகிஸ்தான் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சர்ஃபரோஷ் ஒரு படம் வந்திருக்கு, நீங்க பாத்திருக்கீங்களா? ரொம்ப பழைய படம். அப்பெல்லாம் வந்து அமீர் கான் தேசபக்தியோட இருந்தது நேரம். நீங்க அப்புறமா தேடி பாருங்க, முடிஞ்ச சப்டைட்டிலோட யூடியூப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சர்ஃபரோஷ் ஒரு படம், அமீர் கான் ஹீரோ. அவர் வந்து அப்ப கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் தேசபக்தி படம் எல்லாம் எடுப்பார். தேசபக்தி இந்த மாதிரி ஆர்மி, பார்டர் கிராசிங் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் எடுப்பாரு. நல்ல படம் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாரு. பட் ஆக்சுவலா அதுல வந்து டிரெக்டர் வந்து மலையாளி. அமேசிங் படம். அந்த படத்துல வந்து ஒரு சில டைலாக் எல்லாம் இப்போ மனசுல வச்சு எழுதுன மாதிரி அப்ப எழுதியிருப்பாங்க. ஒரு கன்சைன்மெண்ட் ஃபுல்லா வெப்பன்ஸை பிடிப்பாங்க. அந்த படத்துல வர கதையை சொல்றாங்க. கன்சைன்மெண்ட் ஃபுல்லா ஆர்மி பாகிஸ்தான்ல இருந்து வந்த வெப்பன்ஸை பிடிப்பாங்க. அப்போ வந்து இந்த இவர் வந்து போலீஸ் கமிஷனர் வந்து கேட்பாரு, என்ன இவனுங்க இங்க வந்து பெரிய வார் தொடங்க போறானுங்களா, எதுக்கு இவ்வளவு பொருள் அமைச்சிருக்கானுங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து முகேஷ் ரிஷி வந்து ஒரு ஆஃப் தி இன்ஸ்பெக்டர். அவர் முகேஷ் ரிஷி ஒரு நல்ல அருமையான ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, சார் நம்ம நெய்பர் வந்து ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன் சார். என்னன்னா அவனுக்கு வந்து போராடுறதுக்கு மக்கள் எல்லாம் அனுப்ப வேண்டியதில்லை சார், வெறும் ஆயுதம் மட்டும் அனுப்பிச்சா போதும் அப்படின்னு. அந்த மாதிரி இவனுங்க நமக்கு எதிராக ஏதாவது செய்யணும்னு நினைச்சு யாராவது ஒருத்தர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையை அங்க பாருங்க. அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறது என்ன, முதல்ல ஒரு பாகிஸ்தானி வீசாம உங்களால ஈஸியா வாங்க முடியுமா அப்படின்றது முதல்ல கேளுங்க நீங்க ஃபர்ஸ்ட். ஷீ இஸ் அ ஹிந்து. அவ முஸ்லீமா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பட் பாகிஸ்தானி வீசாவை ஒருத்தர்களுக்கு அவ்வளவு ஈஸியா அவங்க நினைச்ச நேரத்துக்கு போறாங்க, வர்றாங்க, கிராஸ் பண்றாங்க, உள்ள போய் வீடியோ எடுக்கிறாங்க. வில் இட் பி அலௌட்? முதல்ல அதை அலோவ் பண்ணுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு அலோவ் பண்ண மாட்டாங்க. பாகிஸ்தான்ல அவ்வளவு ஈஸியா அவங்களால வீசா வாங்கவே முடியாது. அவனுங்களே இங்க வீசா வாங்குறதுக்கு ஒன்லி மெடிக்கல் காரணத்தை காமிச்சுதான் உள்ளே வரானுங்க. நம்ம விடுறது இல்லை. டூரிஸ்ட் சொல்லி அவனு வரது இல்லையே. மெடிக்கல் வீசாக்கு மட்டும் தான் வர்றாங்க. மெடிக்கல் வீசாக்கு வந்துட்டு கொஞ்சம் ஓவர் ஸ்டே பண்ணி செருப்பால் அடி வாங்கிட்டு ஓடுறாங்களே ஒழிய மற்றபடி நம்ம கொடுக்கறதே கிடையாது. அதே மாதிரி அவங்கள they don't even give unless until நீங்க வந்து அந்த பார்டர் ஏரியால இருந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அங்க இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ப்ரூவ் பண்ணி ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. நான் அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நான் பார்த்திருக்கேன் முன்னாடியே. பாகிஸ்தான் வீசா அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. லெட் இட் பி டூரிஸ்ட் வீசா, லெட் இட் பி எனி வீசா. பாக்குறேன் நீ விசிட்டிங் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீசா தனியா கிடையாது, டூரிஸ்ட் தான் கொடுப்பான். ஆனா அந்த வீசாவை இந்த பொண்ணு சர்வ சாதாரணமா வாங்கியிருக்கா. இது எத்தனை தடவை வாங்கியிருக்கா, எந்த லாங் டேர்ம்ல வாங்கியிருக்கா, இவ எம்பசிக்கு போய் பாகிஸ்தான் எம்பசில போய் அப்ளை பண்ணி வாங்கினாலா, இல்ல இவருக்கு நேராவே கொடுத்தாங்களா, என்ன ஏது, அதெல்லாம் இது இனிமேதான் தெரிய வரும். அந்த விசாரணையில இனிமேதான் அதெல்லாம் தெரிய வரும். பட் ஒன் திங் இஸ் ஃபார் ஷுர், பாகிஸ்தான் வந்து நல்லா அவளை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பாதுகாக்க முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இதுவா நடத்த முடியுமோ நடத்தி அவ மூலியமா பல தகவல்களை வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி எந்த மாதிரி தகவல் போயிருக்குன்றது விசாரணைகள் இருக்கிறதால அது விசாரணை முடியும் போது அவன் எந்த மாதிரி தகவல்களை பரிமாறி இருக்கா, அதனால நம்மளுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் என்னன்றது இனிமேதான் பார்க்கணும். இன்னொரு தகவலும் வருது. போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுறாங்கன்னா, அவங்களுக்கு நண்பரா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஐஎஸ்ஐயோட தொடர்பு, ஐஎஸ்ஐ சேர்ந்தவங்க தான், இது அவங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், இதுல டவுட்டே இல்லையா உங்களுக்கு? இப்போ
சம்பந்தமே இல்லாம வந்து உனக்கு திடீர்னு ஒருத்தர் வந்து இவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க, பாகிஸ்தான் ஒரு நாடு, உங்க எதிரி நாடு, உங்களை நல்ல விதமா காட்டுறதுக்காக நாங்க இந்த மாதிரி பண்றோம் அந்த மாதிரி பண்றோம்னு வரும்போது உங்களுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றாங்கன்னா உங்களுக்கே சாதாரணமா ஒரு டவுட் வராதா? அதாவது இப்போ நம்ம ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இதை ஒயிட் வாஷ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. முக்கியமா நம்ம ஆளுங்க நான் சொல்றது வந்து நம்ம அர்பன் நக்சல்கள், நம்ம இடதுசாரி மீடியாலாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் வந்து இன்னமும் எனக்கே இன்னும் ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா இது நாள் வரைக்கும் ஜோதி மல்ஹோத்ராவுடைய ஆதி அந்தத்தை தோண்டி எடுத்து அவர்களுடைய ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பெரியாரின் பேச்சில் இன்னும் கொண்டாந்து முடிக்கல. இது என்ன தெரியல, இன்னும் வரல, அதெல்லாம் இன்னும் எழுத ஆரம்பிக்கல. ஒருவேளை இது வந்து பெரிய லெவல்ல போய் முடிச்சுன்னு பயந்து எழுதாம இருக்காங்களா இல்லையா தெரியல. ஏன்னா ஏற்கனவே புர்ஹான் வானிய வந்து ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்ட புர்ஹான் வானிய வந்து ஒரு ஏழை பள்ளிக்கூட வாத்தியாரின் மகள் உருட்டினவங்க தானே இவங்க எல்லாருமே, மகன் சொல்லி உருட்டினாங்க இல்லையா, அந்த மாதிரி இவளுக்கும் ஏதோ உருட்டி இருப்பாங்க. பட் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு இது கொஞ்சம் பெரிய லெவல்ல தான். அப்படி இருக்கும்போது இந்த குற்றத்துல ஈடுபட்ட இந்த பொண்ணுக்கு தெரியாதா? இந்த பொண்ணோட கூட இருக்கிறவங்க நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து ISI இதுட்டு. ரெண்டாவது, பேமெண்ட் கண்டிப்பா நடந்திருக்கும். there should be some kind of a payment. அது எந்த கண்ட்ரில இருந்து வந்தாலும் இப்பெல்லாம் வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ரொம்ப ஈஸியா ட்ரேஸ் பண்ணலாம். முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க எதையுமே அடிக்க முடியாது. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் எத்தனை கண்ட்ரி எத்தனை IP அட்ரஸ் நீங்க தாண்டி போட்டாலும் கண்டிப்பா எங்கன்னா போகிற இடத்துல மாட்டிக்கும். சோ இந்த பொண்ணு பணம் வாங்கியிருக்கிறா, அதுல எந்த டவுட்டும் இல்லை. அதற்கான ஆதாரங்கள்லாம் வெளியில வரும் கோர்ட்ல. NIA வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, NIA யாரையுமே எடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேஸ் போடுறது இல்ல, கேஸை பில்ட் பண்ணிட்டு தான் அரெஸ்ட் பண்ணுவோம். NIA பொறுத்த வரைக்கும் they will not arrest anybody. உங்களை ஒரு சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்றதெல்லாம் கிடையாது. they will build a கேஸ் பில்ட் பண்ணி 90% 98% கேஸ் முடிஞ்சு ஆதாரங்களை கையில எடுத்தப்புறம் தான் அவங்களை அரெஸ்டே பண்ணுவாங்க. அதனாலதான் வந்து NIA உடைய கன்விக்ஷன் ரேட் நீங்க பாத்தீங்கன்னா 98%. அந்த 2% கூட எதுக்கு வந்துச்சுன்னா இவங்க அரெஸ்ட் பண்ணப்ப அவங்க செத்து போயிட்டான், அதனால வரல. அதுவும் 100% இருந்திருக்கும். ஒரு 2-3 கேஸ்ல வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க ஏற்கனவே வந்து உடம்பு சரியில்லாம இருந்து அவங்க இறந்துட்டதால அது வந்து கன்விக்ஷன் ரேட்டுக்கு போகல. மற்றபடி NIA உடைய கன்விக்ஷன் ரேட் 98%. ஸோ இந்த ஜோதி மல்ஹோத்ரா கேஸோட மொத்த ஆதாரங்களையும் கையில வச்சுக்கிட்டு இப்ப அவங்களுடைய ஒப்புதல் வாக்குமூலத்துக்கு மட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அந்த பொண்ணு விஷயம் தெரிஞ்சுதான் ISI கூட எல்லாம் எல்லாம் பழகி இருக்குது. எல்லா விஷயம் தெரிஞ்சுதான், தெரியாம இருக்கிறதுலாம் இல்ல. ஒரு போட்டோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. ஐ எம் நாட் வெரி ஷுர். அது எல்லாருமே கேட்கறாங்க உண்மையா பொய்யா தெரியல. ஷி வாஸ் ஸ்டாண்டிங் வித் ராகுல் காந்தி. அதையும் நம்ம வெரிஃபை பண்ணி ஆகணும். நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற போற போக்கில் எல்லாத்தையும் அழிப்பாடுங்க. அதனால அதையும் நம்ம பார்க்கணும். இதை கவுண்டர் எஃபெக்ட் பண்றதுக்கு தான் ஒருவேளை அந்த பொண்ணு BJP ஹரியானான்னு சொன்ன வீடியோ எடுத்து வெளியில விட்டாங்களான்னு தெரியல. பட் அதையும் இப்போ அனலைஸ் பண்ணணும். பட் ஜோதி மல்ஹோத்ரா கேஸ் வந்து இட்ஸ் a வெரி பிக் கேஸ். இட் இஸ் நாட் கோயிங் டு கோ ஜஸ்ட் லைக் தட். ரொம்ப ஈஸியாலாம் போயிடாது. கன்விக்ஷன் ரேட் கண்டிப்பா வந்து இதுக்கு பெரிய லெவல்ல இருக்கும். இந்த மாதிரி நம்ம பார்த்திருப்போம். அப்ப ஆபரேஷன் சிந்தூர் அந்த இது நடந்த அப்புறம் இந்த மாதிரி இங்க தமிழகத்திலே 2-3 யூடியூபர் அவர்கள்லாம் வந்து பார்த்திருப்போம். அந்த பாகிஸ்தான் நல்லவங்க அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல மீண்டும் பகிரப்பட்டு அவங்களையும் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல பெரிய ஒரு பிரச்சாரமே நடைபெற்றது. அவங்களுக்கு என்ன ஆகும்? ஐ திங்க் நீங்க மதன் கௌரி பத்தி பேசுறீங்க. மதன் கௌரி வந்து இப்ப பண்ணல. அது வந்து ஒரு ஐ திங்க் இட் வாஸ் a டெஸ்ட் மேட்ச் ஆர் ப்ராபப்லி ஒன் டே மேட்ச். ஏதோ ஒரு மேட்ச் நடக்கும் போது அந்த ஸ்டேடியத்துல வந்து பாகிஸ்தானுடைய ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து அவங்களோட இது எடுத்து அவன் வந்து கொஞ்சம் அந்த உங்களுக்கே தெரியும் மதன் கௌரி வந்து கொஞ்சம் திராவிட கல்ச்சர்ல ஈடுபட்டான். அதனால வந்து அவனுக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு இந்தியாவுக்கு எதிராவோ இதாவோ இல்ல வந்து முக்கியமா வந்து இந்த மதம் என பிரிந்தது போதும் BGM போட்டு ஏதாவது ஒரு வீடியோ போடணுன்ற ஒரு ஆசையில போட்டதை ஒழிய மற்றபடி வந்து மதன் கௌரியை கைது பண்ணணும்ன்றதெல்லாம் வந்து எனக்கு எந்த வித உடன்பாடும் கிடையாது. ஏன்னா இது வந்து மதன் கௌரியை கைது பண்ணோம்னா இந்த விஷயம் வந்து வேற மாதிரி போயிடும். அதாவது எப்படின்னா இது வந்து நீர்த்து போயிடும். இது வந்து பிரச்சனையை வந்து வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் அவங்களும் ரொம்ப ட்ரை பண்றாங்க. நம்ம எதிராட்கள் கூட என்ன பண்றாங்கன்னா மதன் கௌரியை கைது பண்றதுக்கு பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கிளப்பி கொடுத்துருக்காங்க. மதன் கௌரி நாட்டுக்கு எதிராக எதுவும் பேசல. அவன் வந்து அவன் கிளியரா சொல்லியிருக்கிறான். அவன் பேசினான்னா பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களும் நம்மள மாதிரிதான், அவங்களும் வந்து இதை விரும்புறாங்க அதை விரும்புறாங்கன்னு எப்பவும் பல பேர் உருட்டிருக்காங்க. இப்போ ஒன்னும் உருட்டலையே. நீங்க அப்படி மதன் கௌரி வரைக்கும் போறீங்கன்னா இப்போ முந்தா நேற்று ராஜ்தீப் சர்தேசாய் சொல்லலையா உங்களுக்கு POK அப்படியே விட்டுருங்கன்னு சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? என்ன சொன்னாரு? எவ்வளவு கேவலமான ஒரு அவ்வளவு அதுக்கு கூட அவர் வந்து மீண்டும் வந்து அந்த நிறுவனத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. பட் அது கன்ஃபார்மா தெரியல. நிறைய சுத்திட்டு இருந்துச்சு. பட் எவ்வளவு ஒரு கேவலமான பத்திரிகையாளர். அவருக்கு கூப்பிட்டு காங்கிரஸ்ல வந்து பத்மபூஷன் பத்மா அவார்டு எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. அவர் வந்து என்ன சொல்றாரு, POKவே நீங்க விட்டு கொடுத்துருங்கன்ற. ஏன்னா சண்டையே வந்து POK வந்து நம்ம அன்னைக்கு வந்து நேரு வந்து ஒழுங்கா இருந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வார்த்தையை கேட்டிருந்தாருன்னா இன்னைக்கு POKன்ற ஒரு இதுவே கிடையாது. அந்த POKன்ற ஒரு பிரச்சனையே இருந்திருக்காது. நம்ம பாட்டு வேலையை கொடுத்துப்போம். அவன் வந்து ஏதோ
பிச்சை எடுத்த இடத்த வந்து பிரிச்சு கொடுத்த மாதிரி சைனாக்காரனுக்கு கொஞ்சமும் அவனுக்கு கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துட்டு இவன் வந்து ஆக்குபை பண்ணிட்டு அந்த இடத்த உட்காந்துருக்கான். ஜெய்சங்கர் இவர் சொன்னாரு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் சொன்ன மாதிரி பிஓகே இல்லீகல் ஆபரேஷன் அதை வந்து அவன் என்னைக்கு ஒப்படைக்கிறாங்களோ அன்னைக்கு பிரச்சனை தீர்வு சொன்னார்ல ஒரு மேடையில, அதுதான் ஒண்ணு அப்படிதான் பண்ணி அவன். மதன் கௌரி வந்து இஸ் நோ வைஸ், அவன் வந்து ஒரு ரொம்ப சில்லறத்தனமா வந்து பேசியிருக்காரு. இப்ப பேசுறது பழைய வீடியோ, அதை வந்து இப்ப பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பட் அவனுக்கும் ஒரு இவங்க பண்ண வேலைனால இந்த மாதிரி அவனை கைது பண்ணணும் அது பண்ணணும் சொன்னாலும் அவனுக்கும் ஒரு லைட்டா ஒரு பயம் வந்திருக்கும். இனிமே கொஞ்சம் இந்த நாட்டை பத்தி எல்லாம் பேசாம, நாட்டை பத்தி நாட்டுக்கு எதிர்ப்பா வந்து பேசாம இருக்க மாட்டான், கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அமைதி காப்பான்னு வந்து நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து அந்த வீடியோவுக்கும் அவனை கைது பண்ணணும்ன்ற இதுக்கெல்லாம் வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது. அடுத்தது இன்னொன்னு, இதே தமிழகத்தை திராவிட பத்திரிகையாளர் வந்து ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல பாகிஸ்தான்ல சேர்ந்த அமைச்சர்கள் பிரதமர்கள் அவருக்கு என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க நாங்க இந்தியா இதை வந்து சுட்டு தள்ளிட்டோம், ரஃபேல் விமானம் போலி அப்படின்னு, அதையும் இங்க அவரு அதுக்கு சப்போர்ட் பண்ணி இங்க பேசுறாரு. இது என்ன மாதிரி மனநிலை? ஏன் பத்திரிகையாளர்கள் இப்படி இருக்காங்க? நீங்க வந்து ஐடியாலஜி டிஃபரெண்டா இருக்கலாம், பட் இந்த விஷயத்துல கூட அவங்க ஒரு நாட்டுக்கு எதிராக பேசுற மாதிரி இருக்கேன். அரவிந்த் குணசேகர் வந்து எப்பவுமே அப்படிதான். அரவிந்த் குணசேகர் எல்லாருமே ஒரு வழியில போனா அவன் ஒரு வழியில போவான், அது தெரிஞ்ச விஷயம் தான். பட் இந்த விஷயத்துல எனக்கு அந்த விவாத நிகழ்ச்சிகள் பார்க்கறதில்ல. பட் தென் நண்பர் எஸ்ஜி சூர்யா வந்து அந்த பகிர்ந்திருந்தார், நான் அந்த வீடியோவை பார்த்தேன். எஸ்ஜி சூர்யா ரொம்ப நீட்டா ரொம்ப ஆதாரபூர்வமா கேள்விகளை கேட்கிறாரு, அவ்வளவு அழகா கேட்கிறாரு. அவன் என்ன அந்த கேள்விகளை டைவெர்ட் பண்ணிட்டு எப்படியாவது தப்பிக்கிறான்னு மட்டும் பாருங்க. அவர் சொன்னது என்னன்னா, பாகிஸ்தான் மினிஸ்டர் வந்து 5 ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டாங்க சொல்றாங்க அப்படின்னு. அவர் என்ன சொன்னாரு, அவரு பொறுமையா எல்லாத்தையும் கேட்டு என்ன சொன்னாரு, பாகிஸ்தான் அப்படி விமானங்களை வீழ்த்தி இருந்தா அவங்க இந்நேரத்துக்கு அதை ஆதாரமா எடுத்து போட்டு இந்நேரத்துக்கு இன்டர்நேஷனல் மீடியா மூலமா அதை பரப்பி விட்டு அவங்க நாட்டிலேயே அதெல்லாம் பெரிய நியூஸ் ஆக்கி அவங்க நல்ல சம்பாதிச்சிருக்கலாம். இவ்வளவு சொல்றதுக்கு என்ன ஆதாரத்தை கொடுக்கலன்னு கேட்டா அப்படியே சுத்தம் அங்கிருந்து நீங்க வந்து கேள்வி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி சுத்தி அதே சிங்கிள் பைலட். நம்ம ஒரு பைலட்டை கூட நம்ம வந்து லாஸ் பண்ணல, எல்லா பைலட்டும் நம்மளோட பத்திரமா இருக்காங்கன்னு சொன்னப்புறமும் நீங்க இதை பார்த்து உருட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண முடியுது? இது வந்து நமக்கே பிடித்த ஒரு சாபக்கேடு. நம்ம நாட்டிலே வந்து பலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர்ன்ற பேர்ல வந்து நம்மளுக்கு எதிராக என்னென்ன பேச முடியுமோ, நம்மளுக்கு எதிராக என்னென்ன பண்ண முடியும், அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்படி நமக்கு நாட்டுக்கு எதிராக பேசணும்னா நம்மளுக்கு வந்து நிறைய இது கிடைக்கும், அதாவது நம்மளுக்கு நிறைய வந்து சப்போர்ட் கிடைக்கும், நிறைய வியூஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேவலமான இது வந்து 2014 வந்து ஆரம்பத்திலே சொன்னாங்க. நீ மோடி எதிர்ப்புன்ற இடத்துல இருந்து நேரா நாட்டு எதிர்ப்புன்ற ஒரு இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறன்றதை நம்ம எப்பயோ வார்ன் பண்ணியிருந்தோம். 2019 நம்ம சொன்னோம், டேய் நீ மோடி எதிர்ப்புன்றது வேற, நீ பாஜக எதிர்ப்புன்றது வேற, பட் அங்கிருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமா வந்து நாட்டு எதிர்ப்புன்ற இடத்துல வந்து நின்னுக்கிற. இன்னைக்கு எங்க இருக்கு? ஆர்மி எதிர்த்துட்டு இருக்கோம், இந்தியன் ஆர்மி சொல்றதையும் நம்ம கேட்கறது இல்லை, இந்தியன் கவர்மெண்ட் சொல்றதையும் கேட்கறது இல்லை. அப்ப நீங்க யார் சொன்னதான் கேட்பீங்க? இதுக்கு என்ன நடவடிக்கை இருக்கு? இறுதியான கேள்வியா. இப்ப நடவடிக்கை பாஜக தரப்புல ஆளுகிற அரசாங்கம் எடுத்த தரப்புல பண்ணா உடனே பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் பாத்தீங்களா எங்க இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்ல இத நடவடிக்கை எடுக்காம இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து மக்கள் வந்து இதுக்கு மேல என்னதான் நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்வியும் எழுப்புறாங்க. இதை எப்படிதான் அரசாங்கம் கையாளும் நினைக்கிறீங்க? அரசாங்கம் வந்து இதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் கையாளும். பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வந்து அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து தனியா ஒரு ஃபேக்ட் செக் டீம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து பதில் போட்டுட்டு தான் இருக்காங்க. பிஐபி உடைய ஃபேக்ட் செக் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 நியூஸ் வெளில வந்துட்டு இருக்கு. நாங்க வந்து பிஐபி உடைய ஃபேக்ட் செக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு முறையும் இந்த மாதிரி ஒரு தவறான தகவல்கள் பரவும் போது அவங்க வந்து அதை ஃபேக்ட் செக் பண்ணி ஃபெயில் பண்ணி போடுறாங்க. பட் அதே சமயம் இதை யார் பரப்புறாங்க, எங்கிருந்து ஆரம்பிச்சது, அதை எதனால வந்து அது பண்றாங்க, அதை தடுத்து நிறுத்துறதுக்கான என்ன வழின்றத பிஐபி இன்னும் வந்து ஐ டோன்ட் திங்க் சோ டேக்கன் இட் தட் சீரியஸ்லி. பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வந்து இதை வந்து சீரியஸா எடுக்கணும். ஏன்னா இது வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு அவதூறு மாதிரி நான் சொல்ல வரல, இது அவதூறு கிடையாது. நாட்டுக்கு எதிராக ஒரு அமைப்பு, அதாவது வந்து ஒரு ராணுவம்ன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. ஒரு ராணுவத்துக்கு கொடுக்குற தகவலே நீங்க வந்து ஒரு தவறா வந்து சித்தரிச்சு எதிர்நாட்டில் இருக்கிறவங்களை வந்து நீங்க அவங்க சொல்ற தகவலை வந்து கொண்டு வந்து போடுறீங்க அப்படின்னா பிஐபி ஹேஸ் ஆல் தி ரைட்ஸ். நீங்க ஒயர் பத்திரிகையை வந்து இன்ஃபேக்ட் தடை பண்ணதா பெரிய நியூஸ் எல்லாம் ஓடிச்சு. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒன்லி டெஸ்க்டாப் வெர்ஷன் அவங்களுக்கு ஏதோ லோ ஆயிருக்கு, மற்றபடி நம்ம வந்து எதுவுமே பண்ணவே இல்லை. பட் அதுக்கே வந்து அதுக்குள்ள வந்து அவங்க பயங்கரமா இது பண்ணி ஒயரை தடை பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பேச்சு சுதந்திரம், நாங்க கோர்ட்டுக்கு போறோம். ஐயோ உன்னுடைய வெப்சைட் டவுன் ஆயிருந்தது, அதுவும் டெஸ்க்டாப் மட்டும் தான் வேலை செய்யல. நாங்க பேசும்போதெல்லாம் வந்து ஆன்லைன்ல ஓபன் பண்ணி பார்க்கணும், ஒயர் பத்திரிகை ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்துச்சு, எந்த பிரச்சனையுமே கிடையாது.
அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஒரு எக்கோ சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணி எல்லாம் இது பண்ணுவாங்க. பட் அந்த எக்கோ சிஸ்டத்தை கூட நீங்க பிரேக் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வழக்குகள் வந்து கண்டிப்பா இது மாதிரி இதை வந்து வழக்கு போட்டுதான் ஆகும். இது வந்து நீங்க கேட்காம இருக்கவே முடியாது. எதை வச்சு நீ இந்த தகவலை பரப்புற? பாகிஸ்தான் மினிஸ்டர் செஞ்சான்னு சொன்னான்னு சொல்றல, அதுக்கான ஆதாரங்கள் என்ன? அப்படி ஆதாரம் இல்லை அப்படின்னா இவங்க நீங்க போய் நீங்க வழக்கு போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மானங்கட்டத்தனமா ராகுல் காந்தி மாதிரியோ இல்ல வேற ஒருத்த மாதிரியோ வந்து கோர்ட்ல ஏறி மன்னிப்பு கேட்பாங்க. உங்களுக்கு டவுட்டே வேணாம். உங்களுக்கு கோர்ட்ல ஏறி இல்ல எங்களுக்கு வந்து தகவலை தான் நாங்க பகிர்ந்தோம், இது வந்து இது தவறா இருந்தா எங்களுக்கு மன்னிக்கணும்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கறது கூட இவங்க தயாரா இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இதுவே கிடையாது. அரவிந்த் குணசேகரன் will do that. பட் அரவிந்த் குணசேகரன் ஒரு முறையாவது கோர்ட்டு வாசல ஏறினாதான் அவங்களுக்கு தெரியும். பட் அதுக்கு வந்து நம்மளாலே ஒரு சாமானியமானதுலயோ இயக்கத்தினாலேயோ எதுவுமே பண்ண முடியாது. Even army can't do that. Army can't sue a person. Army can't sue a press person. But PIB can ask for explanation. PIB வந்து ஒரு வந்து இது கேட்கலாம், ஒரு விளக்கம் கேட்கலாம். நீ இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு நேர்காணலாம் இது மாதிரி நீ பேசியிருக்க அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி பண்ண அப்படின்றது கண்டிப்பா வந்து PIB கேட்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு PIB அதெல்லாம் வந்து சீரியஸா எடுக்கல. வேற ஏதோ வந்து இப்ப இது ஃபேக்ட் செக் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க. இது வந்து எதுவுமே பண்ணல. இது கண்டிப்பா பண்ணி ஆகணும். இல்லைன்னா இது வந்து பின்னாடி வர்றவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதுவா எடுத்து கொடுத்துருவாங்க. அதாவது எப்படி தெரியுமா, அரவிந்த் குணசேகரன் பேசிட்டு ஒண்ணுமே பண்ண முடியல, அப்ப நம்மளும் பேசுவோம் சொல்லி எல்லாரும் இறங்குவாங்க. யாராவது ஒருத்தர் இப்போ யூடியூபர் பிளாகர்ஸுக்கு கொஞ்சம் பயம் இருக்குமா இல்லையா? ரெண்டு விஷயம். ஒண்ணு ஜோதி மல்ஹோத்ரா, இன்னொன்னு நம்ம மதன் கௌரி. இந்த மாதிரி இப்போவே அங்கேயே நம்ம கொஞ்சம் யூடியூபர் இன்ஃபுளுசர்ஸ் கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அப்ப அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குமா இல்லையா? அது போல நீ பிரஸ்ன்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒரு இடத்துல நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் அவங்களும் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு கரெக்டான வழிக்கு வருவாங்க. நீ எழுது, நான் வேணாம்னு சொல்ல. உனக்கு பிஜேபி பிடிக்கலையா, பிஜேபி பிடிக்கலன்னு எழுது. மோடியை பிடிக்கலையா, மோடி பிடிக்கலன்னு எழுது. அது இஷ்டம். அது உன்னுடைய அவருடைய பாலிசியை குறை சொல்லி எதனா பண்ணு. நாட்டை பத்தி பேச. ரெண்டாவது, இந்தியன் ஆர்மி ஒரு தகவலை கொடுத்தா உனக்கு இந்தியன் ஆர்மி மேல வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா நீ இந்த நாட்டிலேயே இருக்கிறது தகுதி இல்லாதா? அது வந்து கண்டிப்பா பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஹேஸ் டு டேக் இட் வெரி சீரியஸ்லி. எனக்கு தெரியல அது எந்த அளவுக்கு அவங்க எடுத்துட்டு போறாங்கன்னு. பழக்கம் போல பொதுமக்கள் தான் இங்க பொங்கிட்டு இருக்காங்க, ஐயோ பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அதை செய்யல இதை செய்யலன்னு. கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். பேக் ஃபயரிங் ஆனாலும் பரவாயில்ல. அதாவது வந்து ஆஹா நீங்க பேச்சு சுதந்திரம் பரவாயில்ல, பேச்சு சுதந்திரமாவே இருக்கட்டும். நீ கோர்ட்டுக்கு போய் சொல்லு. கோர்ட்ல வந்து சொல்லு, உன்னுடைய பேச்சு சுதந்திரம் தானே, ஏன் பதற? வந்து கோர்ட்ல வந்து சொல்லு. நான் ஈடிக்கும் பயப்படல, மோடிக்கும் பயப்படல. இங்க உட்காந்து பேச்சு கொடுக்க கிடையாது, டெல்லியில போய் காலில் ஒரு அப்படி கிடையாது. நீ வந்து சொல்லுன்ற, நீ வந்து கோர்ட்ல வந்து நின்று சொல்லு. ஆமா நான் பாகிஸ்தான் சொன்னதான் சொன்னா, என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி சொல்லு. அதுக்கு நீங்க வந்து ஒரு வழி வகுத்து தான் ஆகணும். அரவிந்த் குணசேகர் ஐ திங்க் ப்ராபப்லி ஷுட் நாட் பி லெஃப்ட் சோ ஈஸிலி. ரொம்ப ஈஸியாக வரக்கூடாது. கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு வழக்கு ஆக்கணும்னு என்னுடைய விருப்பம். PIB எப்படி எடுத்துட்டு போறாங்க நமக்கு தெரியாது. நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரியே கவர்மெண்ட் இதை எப்படி ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தரத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.